அஸ்ஸலாமு அலைக்கும். எங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்காகவும் அல்லாஹ்விடம் துஆ செய்கிறோம். அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை அள்ளித்தந்து இம்மையிலும் மறுமையிலும் கண்ணியப்படுத்துவானாக. ஆமீன். மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அல்ஹம்துலில்லாஹ். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் நிறைவுடைய வாழ்வளித்து நிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் வசிக்கத் தொடங்கி நீண்ட நாட்கள் ஆகியிருந்தன. அது ஒரு வசந்த காலம். எல்லா வகையிலும் அக்காலம் சுகமாகவும் சுகந்தமாகவும் இருந்தது. அச்சமோ அபாயமோ அங்கில்லை. அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியர்களும் புதல்விகளும் மதீனா வந்து சேர்ந்தனர். அபூபக்கர் தன் மகன் அப்துல்லாவுக்கு தகவல் தந்தார். அவர் தன் தாயாரையும் சகோதரிகளையும் அழைத்து கொண்டு மதீனா வந்து சேர்ந்தார். இதேபோல் மற்ற தோழர்களும் தங்கள் மனைவி மக்களை அழைத்து கொண்டார்கள். இதைத் தொடர்ந்து மக்காவில் தங்கியிருந்த முஸ்லிம்களும் தங்கள் மனைவி மக்களோடு மதீனாவுக்கு புலம்பெயர்ந்தார்கள். வெறுங்கையோடு வந்த மக்கா முஸ்லிம்களுக்கு மதீனா முஸ்லிம்களாகிய அன்சாரிகள் எல்லா விதத்திலும் உதவினார்கள். இந்நிலையில் அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஓர் அழகான திட்டம் எல்லாராலும் பாராட்டப்படக்கூடியது. அன்னலார் அன்சாரிகளையும் முஹாஜிரின்களையும் ஒன்று சேர்த்தார்கள். அன்சாரிகளிடம் முஹாஜிர்கள் உங்கள் சகோதரர்கள் என்றும் முஹாஜிர்களிடம் அன்சாரிகள் உங்கள் சகோதரர்கள் என்றும் கூறிய அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருவேறு ஊராரை ஒன்றாக்கி உறவை வலுப்படுத்தினார்கள். அன்று முதல் அன்சாரிகளும் முஹாஜிரின்களும் சகோதரர்களாகி விட்டார்கள். அன்சாரிகள் ஒவ்வொருவரும் தம் தம் சகோதரர்களை தம் தம் வீடுகளுக்கு அழைத்து சென்றார்கள். தங்களுடன் தங்கச் செய்தார்கள். அவர்கள் வாழ்வதற்கு வீடு கொடுத்தார்கள். சொத்து சுகங்களில் பங்கு கொடுத்தார்கள். தேவையான வசதிகளை செய்து கொடுத்தார்கள். நாடு துறந்தோரும் வீடு கொடுத்தோரும் ஒரு தாய் மக்கள் ஆகிவிட மதீனா முஹாஜிர்களின் சொந்த ஊரானது. பேதமின்றி ஒன்றான சகோதரத்துவத்தால் மாபெரும் நன்மை ஏற்பட்டது. அவர்களுக்கிடையே நெருக்கமான உறவுகள் ஏற்பட்டன. அன்பும் பாசமும் அவர்களை ஆறத் தழுவியது. தாம் விரும்பியதையே தம் சகோதரருக்கும் விரும்பினர். தமக்கு பிடிக்காததை தம் சகோதரருக்காக வெறுக்கத் தொடங்கினர். சுருங்க கூறின் அவர்கள் ஓருயிரும் ஈருடனுமாக மாறினர். முஹாஜிர்கள் உழைப்பாளிகள். வாய்ப்பு கிடைத்ததும் தொழில் துறைகளில் ஈடுபட்டனர். வணிகம் செய்ய தொடங்கினர். சிலர் அன்சாரிகளின் நிலங்களில் பயிர் செய்ய ஆயத்தமாயினர். முயற்சிகள் வீண் போகவில்லை. தொழில்துறையில் வணிகத்தில் முஹாஜிர்கள் நல்ல வசதி அடைந்தனர். இறைவன் அவர்களுக்கு பொருளாதாரத்தை நிறைய கொடுத்தான். அவர்கள் தங்கள் தேவைகளை நிறைவு செய்து கொள்ளும் அளவுக்கு வசதிகள் பெற்றனர். முஸ்லிம்களில் சிலர் பரம ஏழைகளாக இருந்தனர். அவர்களுக்கு இருக்கக்கூட இடமில்லை. தொழிற்துறைகளுக்கு பொருத்தமானவர்களாகவும் இல்லை. அவர்கள் 2-3 நாட்கள் கூட பட்டினி இருக்க வேண்டிய நிலை. அத்தகையவர்களின் மேல் அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனி கவனம் செலுத்தி கொண்டார்கள். பொது நிதியிலிருந்து அவர்களுக்கு உதவித்தொகைகள் வழங்கப்பட்டன. அன்னலார் நிறுவிய மஸ்ஜிது நபவி பள்ளி வாயிலில் திண்ணை ஒன்று இருந்தது. இரவு நேரத்தில் அவர்கள் அங்கு தங்கிக் கொண்டார்கள். திண்ணைக்கு அரபி மொழியில் சப்பா என்று சொல்லப்படுகிறது. எனவே அவர்கள் அஸ்ஹாபு சப்பா திண்ணை தோழர்கள் என அழைக்கப்பட்டனர். மதீனாவில் யூதர்கள் அதிக எண்ணிக்கையில் இருந்தார்கள். அவர்கள் அரேபியாவின் மார்வாடிகள். சிரியா வரை அவர்களுடைய வணிகத் தொடர்புகள் விரிந்திருந்தன. செல்வ நிலையில் அவர்கள் மற்றவர்களை விட உயர்ந்த நிலையில் இருந்தார்கள். எனவே மதீனாவில் அவர்கள் செல்வாக்கோடு வாழ்ந்தார்கள். அவர்கள் தவிர்க்க முடியாதவர்கள். அவர்களோடு சுமூகமாக வாழ்ந்தால்தான் மதீனாவில் சமாதானம் நிலவும். யூதர்களும் முஸ்லிம்களும் சுதந்திரமாகவும் நிம்மதியாகவும் வாழ புத்துணர்வு வேண்டும். எனவே இருவரிடையே உடன்படிக்கை உருவாக்கப்பட வேண்டும். ஒருவர் மற்றவருடைய மதத்தை இழிவுபடுத்தக்கூடாது. பிறருடைய பொருளை அபகரிக்க கூடாது.
மதினாவின் மீது எவர் படையெடுத்து வந்தாலும் அவர்களை இருவரும் சேர்ந்து முறியடிக்க வேண்டும். வெற்றி பொருள் கிடைத்தால் இருவரும் சமமாக பங்கிட்டு கொள்ள வேண்டும். இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்ட அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களுடன் கலந்து ஆலோசித்தார்கள். அவர்களும் அன்னலார் மொழிந்ததை பெரும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டனர். அதன் பிறகு இரு தரப்பாரும் ஒன்று கூடி ஓர் உடன்படிக்கை செய்து கொண்டனர். யூதர்களில் சிலர் மிக நல்லவர்களாக இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தபோது அந்த யூதர்கள் அன்னலாரை அல்லாஹுவின் நபி என்றும் தங்கள் வேதங்களில் அவர்களை பற்றி நற்செய்து கூறப்பட்டிருப்பதாகவும் எந்த மார்க்கத்தை நாம் மறந்துவிட்டோமோ அதன் பக்கம் அழைக்கவே அண்ணன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துள்ளதாகவும் அவர்கள் நம்பினார்கள். அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நம்பிக்கை கொண்டார்கள். ஆனால் பெரும்பான்மையான யூதர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு புதிய மார்க்கத்தை கொண்டு வந்திருப்பதையும் அதனால் தமது மதம் பாதிக்கப்படுவதையும் விரும்பவில்லை. தொடக்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஸ்லிம்களும் மதினா வந்த போது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். மிக மன திருப்தியோடு உடன்படிக்கையும் செய்து கொண்டார்கள். தொடக்கத்தில் யூதர்கள் அன்னலாரோடு இசைந்து போவதற்கு காரணம் உண்டு. அன்னலாரை அவர்கள் வழியில் விட்டு காலப்போக்கில் அவர்களை தங்களுடன் சேர்த்து கொள்ளலாம் என யூதர்கள் நினைத்தார்கள். அப்போது முஸ்லிம்கள் எல்லாரும் தம் கருத்துக்கு வந்து விடுவார்கள். பிறகு நமது மார்க்கம் நன்றாக பரவும். அது நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து கொண்டே போகும். அந்நிலையில் கிறிஸ்தவ மதம் பெயரளவில் கூட நிற்காது என்றும் அவர்கள் கருதினார்கள். பல்லாண்டுகளாக யூதர்கள் ஒரு நபியை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். எந்தெந்த நிலப்பரப்புகளில் அவர்கள் நபி வருவதாக நம்பினார்களோ அங்கெல்லாம் சென்று குடியேறினார்கள். வரக்கூடிய நபி தங்கள் மதத்தை பின்பற்ற கூடியவராக இருப்பார். அவர் வந்தால் தங்கள் மதம் கொடிகட்டி பறக்கும். கிறிஸ்தவ மதம் உலகத்திலிருந்து அழிந்துவிடும் என அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் நினைத்ததற்கு மாறாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைசி குலத்தில் பிறந்து புதிய மார்க்கத்தை எடுத்துச் சொன்னார்கள். புது புது செய்திகளை கூறினார்கள். அவை யூதர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு முரணாக இருந்தது. தொண்டையில் முள் சிக்கியது போலிருந்தது அவர்களுக்கு. ஏமாற்றமடைந்த யூதர்கள் அன்னலாரை பொறுத்து கொள்வார்களா? பொறுமை என்ற வார்த்தைக்கு பொருள் என்ன என கேட்பவர்கள் அல்லவா அவர்கள். உடனடியாக அவர்கள் அன்னலாருக்கு எதிரிகளாக மாறிவிட்டார்கள். உடன்படிக்கையை பற்றி அவர்கள் லட்சியம் செய்யவில்லை. அன்னலாரை அவர்கள் பலமாக எதிர்த்தார்கள். தூண்டிவிட்டு ஒருவரோடு ஒருவர் மோதி கொள்ளச் செய்வதில் வல்லவர்கள் யூதர்கள். இதுவே அவர்களின் கொள்கை திட்டம். அக்கொள்கை திட்டத்தின் அடிப்படையிலேயே யூதர்கள் காரியத்தை சாதிப்பார்கள். முஸ்லிம்களிடையே அத்திட்டம் வெற்றி பெறவில்லை என்றாலும் அவர்கள் நம்பிக்கை இழக்கவில்லை. அவர்கள் மற்றொரு தந்திரத்தை கையாண்டார்கள். இணை வைப்போரை தூண்டிவிட்டனர். அவர்களும் யூதர்களுடைய வலையில் சிக்கினர். இருவரும் சேர்ந்து முஸ்லிம்களை எதிர்க்க துணிந்தனர். இந்நிலையில் முஸ்லிம்கள் ஒன்றுபட்டு ஒருவருக்கொருவர் உதவுவதிலும் உயிரை கூட தியாகம் செய்வதிலும் முன்னணி வகித்தனர். பல்வேறு வகை துன்பங்களையும் தாங்கிக் கொண்டு தங்கள் சகோதரர்களுக்கு வசதிகள் செய்து கொடுத்தனர். அவர்கள் யூதர்களின் தந்திரத்திற்கு பலியாகவில்லை. உயிரையும் பொருளையும் கொடுத்து இஸ்லாத்தை பரப்புவதில் ஈடுபட்டனர். எவர்களுக்கு எதிராக போர் புரியப்படுகின்றதோ அவர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுவிட்டது. ஏனெனில் அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். மேலும் திண்ணமாக அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்ய ஆற்றல் பெற்றவனாக இருக்கின்றான். திருக்குர்ஆன். மக்காவில் முஸ்லிம்கள் மீது கொடுமைகள் இழைக்கப்பட்டன. அவர்கள் அதை தாங்கிக் கொண்டிருந்தார்கள். பலவித தொல்லைகளை சகித்து கொண்டிருந்தார்கள். அளவுக்கதிகமான இன்னல்களை தாங்க முடியாமல் போன போது அல்லாஹ் அவர்களுக்கு ஹிஜ்ரத் செய்து மதினா நகரம் செல்ல அனுமதி தந்தான். மதினா சென்ற பிறகுதான் முஸ்லிம்கள் வலிமை பெற்றனர். அதை கண்ட இணை வைப்போர் மனம் விரும்பினர். முஸ்லிம்களின் வளர்ச்சியை முடக்கிவிட வேண்டும் என கங்கணம் கட்டினர். மதினாவின் மீது தாக்குதல் நடத்திட திட்டம் தீட்டினர். அல்லாஹ்
அப்போதுதான் முஸ்லிம்களுக்கு போர் புரிய அனுமதி வழங்கினான். வலிமையை வலிமையால் முறியடியுங்கள். எதிரிகள் உங்களோடு மோத வந்தால் உங்களது பலங்கொண்டு எதிர்த்து நின்று மண்ணை கவ்வச் செய்யுங்கள் என்று கட்டளையிடப்பட்டது. யூதர்கள் இறை நிராகரிப்பாளர்கள் ஒரு பக்கம் வியூகம் வகுக்க, மறுபக்கம் முனாபிக்கின்கள் நயவஞ்சகர்கள் என்னும் புதிய கும்பல் உள்ளுக்குள் புரையோட வைத்தது. முஸ்லிம்களின் நம்பிக்கைக்கு பேராபத்தாக விளங்கிய இக்கும்பல் பகிரங்கமாக செயல்படாமல் உள்ளுக்குள்ளேயே வேரறுக்க துடித்துக் கொண்டிருந்தது. நண்பர்களைப் போலவே நடித்து முஸ்லிம்களை தூண்டிய நயவஞ்சகர்களுடன் அல்லாஹ் கடுமையாக நடந்து கொள்ளும்படி முஸ்லிம்களை ஏவினான். மக்கா நகரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தாயகம். பெரும்பாலான முஸ்லிம்களுக்கு அது சொந்த ஊர். அந்த தாய்மண் மீது அவர்களுக்கு அளப்பரிய பற்று இருந்தது. ஆனால் அந்த சொந்த பூமி அவர்கள் வாழ இடம் கொடுக்கவில்லை. அங்கே ஏற்பட்ட கடும் நெருக்கடியின் காரணமாக அவர்கள் அங்கே வாழ்வை தொடர முடியவில்லை. எனவே அவர்கள் தங்கள் தாய்மண்ணை துறந்தனர். சொத்து சுகங்களை எல்லாம் விட்டு வெளியேறினர். ஹஜ்ஜும் தவாபும் செய்ய விடாமல் தடுக்கப்பட்ட அவர்கள் கௌபாவை விட்டும் பிரிய நேர்ந்தது. இதை பற்றி அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகுந்த மன வருத்தம் இருந்தது. முஸ்லிம்களும் இதை பற்றி கவலைப்பட்டார்கள். மக்கா அவர்களின் கருத்தினில் மையமிட்டிருந்தது. புறந்தள்ளிய அநியாயக்காரர்களோடு போர் புரிய முஸ்லிம்களுக்கு அல்லாஹுவின் கட்டளை வந்தது. இஸ்லாத்துக்காகவே வாழ இந்த முஸ்லிம்கள் தயாரானார்கள். இணை வைப்போரும் நயவஞ்சகர்களும் மார்க்கத்தை அழித்தொழிக்க நெருப்பாக எழுந்த போது முஸ்லிம்கள் அதை அணைக்க நீராக மாறினர். அநியாயக்காரர்களோடு போர் தொடுக்க இறையாணை வந்த பிறகு அவர்களிடமிருந்து கௌபாவை மீட்டெடுக்க முஸ்லிம்கள் திட்டமிட்டனர். அத்திட்டத்தின் முதல் படியாக மக்கா வாசிகளின் பேச்சுக்கள், திட்டங்கள், செயல்கள் பற்றி அறிய முஸ்லிம்கள் முயன்றனர். இரண்டாம் படியாக சிறு சிறு குழுக்களாக மதினாவுக்கு வெளியே சென்று எதிர்ப்படும் குறைசிகளின் வியாபார கூட்டங்களோடு மோதத் தொடங்கினர். 100 பேர் 50 பேர் என பங்கு பெற்ற முஸ்லிம் குழுக்கள் அப்போது 5 மட்டும் பிரபலமாக விளங்கின. ஒரு குழுவுக்கு ஹம்சார் அலி தலைவராகவும், மற்றொரு குழுவுக்கு உபைதா பின் ஹாரிஸ் தலைவராகவும், மூன்றாவது குழுக்கு சஹத் இப்னு அபி வக்காஸ் அலி தலைவராகவும், நாலாவது குழுக்கு அப்துல்லா இப்னு ஜஹஸ் அலி தலைவராகவும், ஐந்தாவது குழுவுக்கு அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தலைவராகவும் இருந்தார்கள். இக்குழுக்கள் குறைசி கூட்டங்களுடன் முறையாக போர் செய்யாமல் மிரட்டி அனுப்பி கொண்டிருந்தன. சில கூட்டங்கள் தப்பித்து சென்று கொண்டிருந்தன. சில சமரசம் செய்து கொண்டன. அதே சமயம் முஸ்லிம் குழுக்கள் மதினாவை சுற்றி இருந்தவர்களோடு நேச உறவு கொண்டு உடன்படிக்கை செய்து கொண்டன. அவர்கள் வெகுண்டெழுந்தால் மதினாவில் குழப்பம் ஏற்பட்டு அமைதிக்கு பங்கம் ஏற்பட வாய்ப்பிருந்தது. எனவே உதவியை பெற்று கொள்ளவும் அவர்களுடன் உடன்படிக்கை செய்து கொண்டனர். ஹிஜ்ரத்துக்கு முன்பே மலை புதும்பு ஒன்றில் மதினா வாசிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக தங்கள் உயிரையும் அர்ப்பணிக்க தயார் என்று வாக்குறுதி கொடுத்த செய்தி குறைசிகள் அறியாததல்ல. அப்போதே குறைசிகள் அச்சமடைந்த வெகு விரைவில் நமக்கு கேடுகாலம் வந்துவிடும் என்பதை புரிந்தே இருந்தனர். ஒரு பெரும் போர் மூடுமென்று அவர்கள் எதிர்பார்த்த வண்ணம் இருந்தனர். அப்போர் வரும் நேரம் நெருங்கிக் கொண்டு இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாடு திறந்து மதினா சென்ற பிறகு குறைசியர்கள் எச்சரிக்கையோடு இருக்கத் தொடங்கினர். இனிமேல் தங்களுக்கு கேடுகாலம்தான் என கருதினர். அந்த கேடுகாலம் சிரியா நாட்டு வியாபார தடத்தில் வருமோ என அச்சப்பட்டனர். அந்த அச்சம் இப்பொழுது வந்துவிட்டது. குறைசிகளில் பெரும் வணிகரும் தலைவருமான அபு சுபியான் வியாபாரத்துக்காக மக்காவில் நின்று புறப்பட்டு விட்டார் என்னும் செய்தி முஸ்லிம்களை எட்டியது. மக்காவில் இருந்து சிரியா சென்ற அபு சுபியான் திரும்பி வரும்போது பெருஞ்செல்வத்துடனும் வணிகப் பொருள்களுடனும் வந்து கொண்டு இருந்தார். அவரோடு மேலும் சில குறைசி குழுவினரும் வந்து கொண்டு இருந்தனர். வழியில் அங்கும் இங்கும் சுற்றி கொண்டிருந்த இஸ்லாமிய படை வீரர்கள் தன் மீது தாக்குதல் நடத்துவார்களோ எனும் அச்சம் அபு சுபியானுக்கு ஏற்பட்டது. அவரிடம் பொருள்கள் அதிகம் இருந்தன, ஆட்களோ குறைவு.
எனவே அவர் பாதுகாப்புக்கு ஆட்களை அனுப்பும்படி சொல்லி குறைஷியரிடம் தம் மகன் ஜம்ஜம்மை அனுப்பி வைத்தார். ஏற்படவிருக்கும் அபாயத்தை குறைஷியர் அறிந்து உதவிக்கு வருவார்கள் என்று அபு சுபியான் எண்ணினார். மக்காவின் எல்லையை தொட்டவுடன் ஒட்டகத்தின் காதுகளை அறுத்துவிட வேண்டும். அதன் சேணத்தை முன்புறமாக திருப்பிவிட வேண்டும். உன்னுடைய சட்டையை முன்புறமும் பின்புறமும் கிழித்துக் கொள்ள வேண்டும். அதன் பிறகு இயன்ற மட்டும் உரக்க கூவி அபயக்குரல் எழுப்ப வேண்டும் என்று தன் மகன் ஜம்ஜம்மிடம் அபு சுபியான் சொல்லி அனுப்பினார். ஆபத்து காலங்களில் பாதிக்கப்பட்டவர் அபயக்குரல் எழுப்பினால் மக்கா மக்கள் உதவி செய்ய கூறிவிடுவது அன்று வழக்கத்தில் இருந்தது. உதவி கேட்டு ஒருவர் எழுப்பும் குரல் சிறிது நேரத்தில் நகர் முழுவதும் பரவி பெருங்கூட்டத்தை சேர்த்துவிடும். இதன் தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் வரும் நாட்களில் கேட்கலாம். இறைவனுக்கு அஞ்சுவோம், இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். தபாரக்கல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்.